கிச்சன். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ கிச்சன். நான் உங்கள் அர்ச்சனா. நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை காஃபி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொண்டக்கடலை, பால், சர்க்கரை. இப்போ வந்துட்டு நம்ம கொண்டக்கடலையில் வந்து காஃபி அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லையா? இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பழைய காலத்துலலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ரெடிமேடாக வந்து காஃபி பவுடர் அதெல்லாம் வாங்கி போடுறோம். இதில் என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு கெஃபைன் வந்து சுத்தமாக நம்ம காஃபி வந்து நிறையா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இப்போ கொண்டக்கடலை காஃபி இதில் வந்து என்ன ஒரு நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேணால் குடிக்கலாம். இப்போ காஃபி பிரியர்கள் நிறையா பேர் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களால காஃபி குடிக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். ஒன்று ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து காஃபி டீலாம் நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா நமக்கு அந்த காஃபியில் இருக்க அந்த கெஃபைனால் குடிக்கக்கூடாதுன்னுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் செய்கிறனால யார் வேணால் குடிக்கலாம். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி காஃபி பவுடர் பண்ணி நீங்கள் காஃபி குடிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த பவுடருக்கு ஒரே பொருள் இந்த கொண்டக்கடலை மட்டும்தான். இப்போ நம்ம இது என்ன வேலைன்னா, பொறுமையாக நம்ம வந்து இதை வறுக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வந்து ஆகும். நம்ம அப்படியே வந்துட்டு கலர் மாற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். பொறுமையாக வருங்க. இப்போ நீங்கள் கலர் மாறணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோன்னே ஹையில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியிலெல்லாம் கருகிடும். ஆனால் உள்ளே வந்துட்டு அது நல்லா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து உள்ளே ஃபுல்லாக வந்து ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பொடிக்க முடியும். அதனால் வந்து பொறுமையாக வறுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ஒன்றே ஒரு வேலை தான் நமக்கு. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காஃபி வேணும் அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து நீங்கள் இந்த காஃபி பவுடரே உங்களுக்கு தோணும் இல்லையா? காஃபி வந்து குடிக்கணும்னு தோணும். நீங்கள் நார்மல் காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருப்பீங்க இல்லையா? அவங்க வந்து தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வறுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை அரைக்கும் பொழுது அப்படியே காஃபி பவுடர் மாதிரியே ஆகிடும். இதை வந்துட்டு நம்ம நல்லா ஆற வைக்கணும். இப்போ வந்து இது ஆறுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு 1லேருந்து 2 ஹவர்ஸ் எடுக்கும். நீங்கள் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நைட்டு வந்து வறுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் கூட அரைச்சிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம கொண்டக்கடலை ஆறிடுச்சு. இதை முழுசாக போட்டு அரைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. ஏன்னா நமக்கு நல்லா காஃபி பவுடர் மாதிரி நல்லா மையாக அரைஞ்சி வரணும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் வறுக்கும் பொழுது நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் வறுக்கிறோம் இல்லையா? அதனால் வந்து நீங்கள் நார்மல் பாத்திரம் அந்த மாதிரி பேன்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வீணாக போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கொண்டக்கடலை காஃபி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் காஃபி, அப்புறம் கோல்ட் காஃபி, ஃபில்டர் காஃபி, இது 3மே நம்ம வைக்கலாம். இப்போ வந்து பால் காஃபி மட்டும் வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம காஃபி போடலாம். காஃபி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பால் கொதிக்க வச்சு நம்ம காஃபி பவுடர் வந்து அப்படியே ராவாக போடுவோம். இதில் வந்து நம்ம டீ வைக்கிற மெத்தடில் தான் வந்து காஃபி போடணும். பாத்திரத்தில் பால் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நான் கரெக்டாக 1 கப் பால் சேர்த்திருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொண்டக்கடலை காஃபி பவுடர் போட்டுடலாம். கூடையே சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு வந்து இது கலர் வந்து எக்ஸாக்டாக காஃபி கலர் வந்து அவ்வளோக்கா கிடைக்காது. ஆனால் டேஸ்ட் வந்து உங்களால் அந்த காஃபி குடித்த ஃபீல் வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி பொங்கணுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னென்னா இதில் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே காஃபியில் வர அந்த அளவுக்கு நுரை வராது.
ஆனால் நமக்கு வந்துட்டு அந்த காஃபி குடிச்ச ஃபீல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொண்டக்கடலை காஃபி ஹெல்த்தியான காஃபி. இது வந்து பார்த்திங்கன்னா போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொண்டக்கடலை அப்படிங்கிறனால நமக்கு எந்த கெஃபைனும் இல்லாதனால நீங்கள் ரெகுலராக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து 1 கப் போட்டோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு வந்துட்டு காஃபி தாராளமாக வரும். அது இல்லாமல் கொண்டக்கடலை தான் இல்லையா, அதனால் கசக்காது. நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணாமலே கூட நீங்கள் குடிக்கலாம். டேஸ்டியை விட ஹெல்தி, ரொம்ப ஹெல்த்தியான இந்த கொண்டக்கடலை காஃபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டைக்கடலை காஃபி செய்வது எப்படி? கொண்டைக்கடலையை 20லிருந்து 30 நிமிஷம் மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த கொண்டைக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் பால், கொண்டைக்கடலை காஃபி பவுடர், சர்க்கரை சேர்த்து கொதிக்க வச்சு வடித்தா நம்மளோட கொண்டைக்கடலை காஃபி ரெடி. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபியும் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ச்சனா.